சும்மா இருட்டுக்குள்ள திருட்டுக்கொள்ளி பிடிக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு ஓட்டு காசு கொடுத்து ஜெயிச்சு விட்டு, காசு யார் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்க தான் வெல்வாங்க. எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் கண்டுபிடிப்பது? காசு கொடுக்கிறார்கள், இது கேவலம், இந்த முறை ஒழிக்கப்பட வேண்டும். அவன் தாண்டா புரட்சிக்கார. அப்படி பேசுறவன் தாண்டா இந்த மண்ணுக்கு மக்களுக்கு தேவை. அது காசு யார் அதிகமா கொடுக்குறார்களோ அவர்கள் தான் வெல்வார்கள். அந்த வெங்காயம் எங்களுக்கும் தெரியும். இந்த முறையை ஏற்கிறோமா எதிர்க்கிறோமா, அதான் நமக்கு முன்னாடி இருக்க பிரச்சனை. போராடி பெற்ற சுதந்திரம், போராடி காத்த ஜனநாயகம், அதை கேடுகட்ட பணநாயகமாக மாற்றி இருப்பதை நாம் ஏற்கிறோமா எதிர்க்கிறோமா? பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலையை என் இன மக்கள் ஏற்கிறார்களா எதிர்க்கிறார்களா? பணம் இருப்பவனுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்பட்டால் உழைக்கும் அடித்தட்டு மக்கள், பாட்டாளி வர்க்க மக்களுக்கான அங்க அரசியல், அவனுக்கான உரிமை, அவனுக்கான அதிகாரம் எப்படி வரும்? அப்ப ஏன் இதை மக்களாட்சி என்று சொல்கிறீர்கள்? ஜனநாயகம், ஜனங்களின் ஆட்சி என்று ஏன் சொல்கிறீர்கள்? இது முதலாளிகளின் ஆட்சி, முதலாளிகளுக்கான அதிகாரம் என்று சொல்லிட்டு போக வேண்டியதானே?